உங்க பேர் என்னங்க? எங்க இருந்து வரீங்க? என்ன தரவரிசையும் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து ஷாலினியம். என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து காட்டாத்துறைங்கிற பிளேஸு. இப்போ வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 2 2024 2025ல வந்து ஸ்டேட் ரேங்க் 13 செக்யூர் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங்கில் வந்து டிசிடிஓ டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்போ தொடங்குச்சு? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? பேசிக்கலி நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஓகே, ஒரு 2-3 அட்டெம்ப்ட் போயிடுச்சு. என்னால் யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியலை அந்த டைமு. சரி ஓகே, டிஎன்பிஎஸ்சி அப்போ தான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அப்போது அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த டைமில் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதான். அதுக்கப்புறமா தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்குள்ளாடியே வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. எப்போ பாஸ்ட் அவுட் நீங்க? 2019ல் பாஸ்ட் அவுட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறமாவே அப்படியே யூபிஎஸ்சி படிக்க வந்துட்டீங்க? அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க நீங்கள்? டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து ரேங்க் செக்யூர் பண்ணிட்டேன். ஓகே. ப்ரிலிம்ஸ் பற்றி பேசலாம். எந்த மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிச்சீங்க? எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸில் நான் வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இங்கிலீஷ் தான் நான் சூஸ் பண்ணேன். ஓகே. இங்கிலீஷ்க்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இப்போ எப்படி படிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். இங்கிலீஷ் ஆக்சுவலி எப்படின்னு சொன்னால், நான் படித்த வந்து வெற்றியோட மெட்டீரியல் வாங்கிட்டேன். வெற்றி புக் வாங்கிட்டேன். வெற்றி புக் வாங்கிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லாமே நான் வந்து படிச்சிடுவேன். அது வந்து நான் படித்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ரோஸ், போயம் எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பேன், ரியலிஸ்டிக்காக படிப்பேன். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்னு ஒரு போயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இமேஜினேஷனாகவே ஒரு வீடை பார்த்து அதில் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப விஷுவலிஸ்டிக்காக நான் படித்து ஞாபகம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரோஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். நான் வந்து அதுக்கப்புறமா வந்து கிராமருக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னால், யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணேன் நான். அது வந்து பிஒய்க்யூ பேஸ்டான யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு அதுலேருந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரேண்டமாக கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுவேன் கிராமருக்கு. அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் ஃபுல்லாகவே படித்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், ஆத்தர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஆத்தர்ஸ் அவங்க எழுதின புக்கு, அவங்களோட நோபல் ப்ரைஸஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுனால நான் வந்து நோட்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தேன். நோட்ஸ் வந்து 2 விதமாக மேக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, டேபுலேஷன் ஃபார்மில் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த போயமோட பேர், ஆத்தர், அதுக்கப்புறமா அவங்க என்ன இயர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அது ஃபஸ்ட் ரவுண்ட் ரிவிஷன் டைம் பண்ணுவேன். செகண்ட் ரவுண்ட் ரிவிஷன் டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, மொத்தமாக எடுத்துக்கிட்டு இப்போ அமெரிக்காலேருந்து எந்தெந்த ஆத்தர்ஸ் வந்து வந்திருக்காங்க, ஸ்காட்லாண்ட்லேருந்து என்னென்ன ஆத்தர்ஸ் வந்திருக்காங்க, யூகேலேருந்து என்னென்ன ஆத்தர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேஷ்னாலிட்டி வைஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நோட் மேக் பண்ணி, அது நோட் மேக்கிங் தான் எனக்கு ரொம்ப லாஸ்ட் டைம் ரிவிஷனே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் இங்கிலீஷ் படித்தேன். ஓகே. இப்போ நீங்கள் படிக்கிறப்ப வந்து கிராமர், ப்ரோஸ், போயம் மூணுத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கிராமருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ கிராமர் எந்த மாதிரி படிக்கலாம் இதுக்கப்புறமா? இதுக்கப்புறமா கிராமர் எப்படி படிக்கிறதுன்னு சொன்னால், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதிகப்படுத்தியிருந்தாலும் நமக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த டாப்பிக்கோட பேசிக் கான்செப்ட் ஃபஸ்ட்டு படிக்கணும். பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் எக்ஸப்ஷனல் கொஞ்சம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சிங்குலர் ப்ளூரல் கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், சிங்குலரில் வந்து நமக்கு வந்து நிறைய பேட்டர்ன் இருக்கும். எஸ் ஆட் பண்ணால் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவான்னு சொன்னால், புக்குக்கு புக்ஸு எஸ் ஆட் பண்ணால் அது ப்ளூரலாக மாறும். அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இதை தவிர நம்ம அந்த டாப்பிக்கில் எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்தோன்னு சொன்னால், சிங்குலரும் ப்ளூரலும் சேமாகவே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சருங்கிறது சிங்குலர்லேயும் ஃபர்னிச்சர் தான், அதே இது ப்ளூரல்லேயே ஃபர்னிச்சர் தான். அந்த மாதிரி அந்த டாப்பிக்கில் எக்ஸப்ஷனலாக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். எக்ஸப்ஷனலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கும்போது தான் நமக்கு வந்து அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்மளே ஒரு விஷயத்தை இப்போ ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸப்ஷனல் தான் நம்ம கண்ணுக்கே படும். அது மாதிரி தான் கொஸ்டின் செட்டர்ஸோட மைண்ட் செட்டும் இருக்கும். ரேண்டமாக பார்க்கும்போது எக்ஸப்ஷனல் கேஸ் தான் அவங்களுக்குமே ஹைலைட் ஆகும். அதுதான் கொஸ்டினாக கேட்கணும்னு தோணும். ஸோ கிராமர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் நம்ம படிக்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்க எக்ஸப்ஷனல் கேஸ் பார்க்கணும். எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு எங்கெல்லாம் என்னென்ன சோர்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எழுதி பார்க்கணும். நான் இப்போ படிக்கும்போது என்ன பண்ணேன், டெலிகிராமில் நிறைய ஃப்ரீ கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருந்துச்சு. அதில் இருக்க நான் இங்கிலீஷுக்கு மட்டும் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், கிராமருக்கு தனியாக எடுத்து வைப்பேன், ப்ரோஸுக்கு தனியாக எடுத்து வைப்பேன், போயத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு
ஒவ்வொன்றும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உடனே வந்து என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட் போட்டு சால்வ் பண்ணுவேன். இப்போ நம்ம தப்பா பண்றது என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ரிவிஷன் வரும்போது அதை இது பண்ணணும். ஸோ கிராமருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எக்ஸெப்ஷனல் கேஸ் நல்லா படிச்சோம்னா அதுலேயே ஸ்கோர் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. மேக்ஸில் 2 பார்ட் இருக்குது, ஆப்டிடியூட், ரீசனிங். இது ரெண்டுத்துக்கும் எந்த மாதிரி படிக்கலாம், எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு படிக்கிறதுல மேக்ஸுக்கு, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ மேக்ஸில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒன் டைப் பார்த்தோன்னு சொன்னால் மேக்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப மேக்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. இன்னொரு செட்டு பார்த்தோன்னு சொன்னால் மேக்ஸ்னாலே வந்து அலர்ஜிடா ஐயோ அப்படிங்கிறது மாதிரி இருப்பாங்க. ஸோ 2 பேருமே 2 விதமாக இருக்கும்போது மேக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பர்சன்ஸ் வந்து ஓகே ஐ ஆம் வெல் அண்ட் குட், நான் மேக்ஸ் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணால் போதும்னா அவங்களுக்கு தோன்றது மாதிரி டைம் ஒதுக்கி படித்தா போதும். இதுக்கப்புறமா வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் மேக்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற பர்சன்ஸ். அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்களோட டெய்லி ஸ்டடி ரொட்டீனில் மேக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா 3:1 ரேஷியோ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒதுக்கி ஆகணும். ஏன்னா மேக்ஸும் அங்கே என்னவா இருக்குன்னா லெவல் பிளேயிங் இதுவாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி மேக்ஸ்லேயே இப்போ பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆப்டிடியூட் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு வந்து பேசிக் லெவலில் படித்தா போதும். பேசிக் லெவலில் படித்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண நமக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஈஸியாக இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது 1க்கு 2 முறை ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிட்டு போடணும். ஏன்னா வந்து அதில் வந்து ஆன்சர் நம்ம வந்து அது ஈஸியாக இருக்கிறதுனால நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய பிளேஸாக இருக்கும். நம்ம டஃப்பாக இருந்தால் கூட இருந்து யோசிச்சு போடுவோம், ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற இடத்துல தான் நம்ம நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். லாஜிக்கல் ரீசனிங்க்கு வந்து நம்ம ஓடாமல் டைமுக்கு கரெக்டாக வந்து டைம் ஒதுக்கி இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 2 மினிட்ஸ் கொடுப்போம்னா லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் பார்த்த உடனே போடலாம் நமக்கு. ஸோ 30 செகண்ட் எடுக்கிற இடத்துல ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு வாட்டி கூட ரீசெக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் லாஜிக்கல் ரீசன் நம்ம அட்டம் பண்ணணும். ஆப்டிடியூட் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபார்முலாஸ் படித்து வச்சுருக்கணும். ஃபார்முலாஸ் படித்து அந்த பேசிக் ஃபார்முலாஸ் அதே தான் பேசிக் ஃபார்முலாஸ் படித்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸி லெவல் சம்ஸை வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறமா டிஃபிகல்ட் லெவல் போய்க்கணும். அந்த மாதிரி தான் மேக்ஸ் படித்தேன் நானும். அந்த மாதிரி படித்தா ஈஸியாக இருக்கும். இப்போ ஜிஎஸ்ல ஒரு 6 யூனிட்ஸ் இருக்குது. 6 யூனிட்ஸில் பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஐஎன்எம் இருக்குது, ஜியாகிரஃபி, சயின்ஸ், இந்த 6 யூனிட் இருக்குது. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க, எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலி நான் வந்து என்னென்னா யூபிஎஸ்சி கேண்டிடேட் ஆனதுனால யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறது கிடையாது. யூபிஎஸ்சி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அனலிட்டிக்கல் ஸ்கில் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சால்வ் பண்ணுறது மாதிரி வரும். டிஎன்பிஎஸ்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டாட்டிக்ஸ் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும். அது மாதிரி யூபிஎஸ்சி பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வந்து இந்தியா லெவலில் நம்ம எல்லாமே நிறைய படிச்சிருப்போம். டிஎன்பிஎஸ்சி வந்தோன்னா நம்ம ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பாலிட்டி வந்து பார்த்தோன்னா 2க்குமே சேமாக இருந்துச்சு. ஸோ பாலிட்டி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அண்ட் அதுலேருந்து நிறைய கொஸ்டின் நமக்கு அரைஸ் ஆகும். இங்கே படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆர்டிகிள்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் சாப்டர் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி ஃபேவரட் சாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் வந்து போகும்போது ரேண்டமாக படிச்சுட்டு போகிற ஒரு டாப்பிக்காக இருக்கும். பட் நம்ம பிவைக்யூ டிஎன்பிஎஸ்சி பிவைக்யூஸ் பார்த்தோன்னு சொன்னால் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிங்கிற சாப்டர்லேருந்து அட்லீஸ்ட் கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே. ஸோ பிவைக்யூ பார்த்து எது இம்பார்ட்டன்ட் படிக்கணும். அந்த மாதிரி பாலிட்டி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன் நான். அதுக்கப்புறமா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து ஏன்ஷியன், மிடிவல் அண்ட் மாடர்ன் இருக்கும். அதுக்குள்ளாடி தான் நமக்கு வந்து ஐஎன்எம் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னா ஐஎன்எம் படிப்பேன். அதுவும் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக படித்தேன். ஜியாகிரஃபி அப்படி தான். ஜியாகிரஃபி என்ன பண்ணேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஜியாகிரஃபியும் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து எக்கனாமி பார்த்தோன்னா 2 இருக்கும், ஸ்டாட்டிக் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு இருக்கும். ஸ்டாட்டிக் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸு, அது வந்து நான் வந்து யூபிஎஸ்சி படித்ததே தான் படித்தேன் இங்கேயும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனி போர்ஷனாக இருந்துச்சு. சயின்ஸ் அண்ட் டெக் வந்து நான் வந்து கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து எனக்கு நிறைய படித்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனோட கான்செப்ட்டு. அதனால நான் வந்து பேசிக்காக இருக்கிறதுலாம் நிறைய வாட்டி ரிப்பீட்டேட்டிவாக படிச்சுட்டு போனேன். புதுசாக எதுவும் படிக்காமல் இருக்கிற பேசிக் கான்செப்ட் பிவைக்யூ பார்த்துக்கிட்டு ரிப்பீட்டேட்டிவ் அதை மட்டும் நான் படிச்சுட்டு போனேன். இந்த மாதிரி தான் படிச்சேன். ஓகே. இப்போ ஜிஎஸ்க்கு வந்து என்னென்ன அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிக்கலாம், ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் வேற என்னென்ன அவுட் சோர்ஸ் புக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் பேசிக்ஸ் அது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த், அந்த லக்ஷ்மிகாந்தை வந்து நம்ம எப்போ படித்தாலுமே புதுசாக படிக்கிறது மாதிரி தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு விஷயம் கண்ணில் படும், செகண்ட் டைம் படிக்கும்போது இன்னொரு விஷயம் கண்ணில் படும். ஸோ அதே லக்ஷ்மிகாந்த் புக்கே நம்ம ரிப்பீட்டேட்டிவ் ரிவிஷன் பண்ணோன்னு சொன்னால் பாலிட்டிக்கு ஓகேவா இருக்கும். ஜியாகிரஃபி வந்து நான் வந்து மோஸ்டாகவே புக்ஸை தவிர சோர்ஸ்ன்னு நான் ரெஃபர் பண்ணது எல்லாமே வீடியோஸ் தான் ரெஃபர் பண்ணேன் நான். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக AIMTNல வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டெய்லி ஷெட்யூல் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஜியாகிரஃபிக்கு அதுதான் இது பண்ணேன். ஐஎன்எம்முக்கு அப்படிதான். ஐஎன்எம்முக்கு நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னால் சுரேஷ் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தேன் நான். அந்த வீடியோ அந்த சாரோட வீடியோ ஃபாலோ பண்ணி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா புதுசாக நோட்ஸ் எடுக்காமல் என்னோட நோட்ஸே நான் ரிப்பீட்டேட்டிவாக பார்ப்பேன். அதுதான் என்னோட சோர்ஸாக இருந்துச்சு. அதுதான் எல்லாமே அப்படிதான். நான் அந்த ஸ்கூல் புக்ஸை தவிர பாலிட்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா படித்து மிச்சத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய வியூஸ் போயிருக்க வீடியோஸு கமெண்ட் பார்த்து தான் அந்த வீடியோஸை சூஸ் பண்ணுவேன். அதை அப்படியே நான் என்ன பண்ணுவேன் டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன். அதே வீடியோவை தான் நான் ரிப்பீட்டேட்டிவாக அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரிப்பீட்டேட்டிவ் ரிவிஷனாலும் அந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டு என்னோட நோட்ஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து GS படிச்சுட்டு இருந்தேன்.